வணக்கம் குழந்தைங்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுக்குள்ள யாரு திறமைசாலின்னு மிருகக்குள்ள சண்டை வந்தது. அத பத்திய கதை இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பக்கம் சிறுத்தை, ஒட்டகச்சிவிங்கி, யானை, கழுகு இது எல்லாம் சண்டை போட்டு இருந்தது. ஏன்னா நான் தான் உங்களை விட பலசாலின்னு ஒவ்வொன்றும் உன்னை பத்தி குறை சொல்லி நான் தான் பெரியவன்னு சண்டை போட்டு வந்தது. இந்த விஷயம் எப்படியோ காட்டு ராஜா சிங்கத்துக்கு தெரிய வந்தது. இந்த விஷயத்த யார் சொல்லியிருப்பா சிங்கத்துக்கிட்ட? ஆமா, நம்ம நரி தான். நரி தான் காட்டுல இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு காட்டு ராஜா சிங்கத்துக்கிட்ட போயிட்டு, ராஜா ராஜா, நம்ம காட்டுல மிருகங்கள்லாம் சண்டை போட்டுக்குது, யாரு திறமசாலின்னு ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்குதுன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட ராஜா, சரி அவங்கள கூட்டிட்டு வான்னு சொல்லுச்சு. நரி அந்த 4 பேரையும் சிங்கத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்தது. ஒட்டகச்சிவிங்கி, சிறுத்தை, யானை, கழுகு, மொத்தம் குரங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தது. சிங்கம் கேட்டுச்சு, எதுக்கு நீங்க காட்டுக்குள்ளே இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, ஏன் ஒற்றுமையா இருக்க மாட்டீங்கன்னு கேட்டுது. அதுக்கு யானை, சிறுத்தை, ஒட்டகச்சிவிங்கி, கழுகுலாம், நாங்க தான் பெரியவங்க, நாங்க தான் திறமைசாலி அப்படின்னு ஒன்று மாற்றி மாற்றி சண்டை போட்டு. இதை கேட்ட சிங்கராஜா, சரி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், உங்களுக்கு இப்போ நான் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். அதாவது அதில் யார் பெரியவங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிச்சு. அது மற்ற மிருகங்களும் பறவைகளும் அது குரங்கும் சரி ஓகேன்னு சொல்லிச்சு. முதல்ல சிங்கராஜா, நான் இப்போ ஓட்டப்பந்தயம் வைக்க போகிறேன், அதில் யார் வேணால் கலந்துக்கலாம் சொல்லிச்சு. உடனே ஆடு, மாடு, முயல், அப்புறம் மான், வரிக்குருதை, அப்புறம் சிறுத்தையும் கலந்துக்குச்சு. இந்த ஓட்டப்பந்தயத்தில் சிறுத்தை தான் செம்ம வேகமாக போய் அந்த இலக்கை, அதாவது பெரிய மலை அடியை தொட்டுட்டு வேகமாக வந்துச்சு. மற்ற வீரங்களும் ஜெயிக்கல. யானை, ஒட்டகச்சிவிங்கி, கழுகு இவங்க யாரும் கலந்துக்கல. ஏன்னா அவங்களால ஓட முடியாதனால கலந்துக்கல. இதில் சிறுத்தை ஜெயிச்சிடுச்சு. அடுத்து சிங்கம் அந்த பெரிய மலை இருக்குல்ல, அந்த மலை பக்கத்தில் யாரு ஃபஸ்ட்டு கடந்து போயிட்டு வராங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க சொல்லிச்சு. உடனே கழுகும் மற்ற பறவைகளும் போட்டியிட வந்தது. கழுகு மிக வேகமாக பறந்து போய் அந்த இடத்த தொட்டுட்டு வந்துச்சு. புலி, சிறுத்தை, வரி குதிரை, ஒட்டகச்சிவிங்கி, யானை இவங்க யாராலும் போக முடியல. ஏன்னா இவங்களாம் ஓடியும் போக முடியாது, பறந்தும் போக முடியாது. அதனால கழுகு இந்த போட்டியில வெற்றி பெற்றது. அடுத்து சிங்கம் மல்யுத்தம் போட்டி வச்சுது. அதாவது இந்த போட்டியில யாரோனா கலந்துக்கலாம், இதுல சண்டை போட்டு ஜெயிக்கிறவங்க தான் வெற்றியாளர்னு சொல்லுச்சு. மற்ற மிருகம், அதாவது ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரை, அப்புறம் வேற யாருக்கா, குரங்கு, ஆடு, மாடு, நரி, சிறுத்தை, கழுகு இது ஏன்னு சண்டை போல. ஏன்னா யானைக்கு முன்னாடி எல்லாமே பலம் கம்மி. யானை தன்னை தும்பிக்கையால மற்ற விலங்குகளை சீக்கிரமாகவும் அதுவும் அசால்ட்டாகவும் அடித்து தூக்கி போட்டுச்சு. அதனால இந்த போட்டியில் மற்ற விலங்குகள் கலந்துக்க பயப்பட்டாங்க. கலந்துக்கிட்ட சின்ன சின்ன விலங்குகளும் தோத்துட்டு வந்தாங்க. இதனால இந்த போட்டியில் யானை. அடுத்து சிங்கம் ஒரு வினோதமான போட்டி வச்சுது. அதாவது மிக உயரமான மரத்தில் இருக்க அந்த கிளைய யாரு சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றோன்னு சொல்லிச்சு. ஆனால் இதுக்கு பறந்து போகக்கூடாது, அந்த மரத்தை உடைக்கவும் கூடாதுன்னு சொல்லுச்சு சிங்கம். இதை கேட்ட கழுகுக்கும் என்ன பண்ணுறது தெரியல, சிறுத்தைக்கும் யானைக்கும் என்ன பண்ண தெரியல. ஆனால் ஒட்டகச்சிவிங்கி தன்னோட உயரத்தால் அந்த மரத்தில் கிளைய ஆளாக அசால்ட்டாக சூப்பராக சாப்பிட்டுச்சு. இதை பார்த்த மற்ற மிருகங்களும் கழுகும் பறவைகளும் வியந்து பார்த்துச்சு. இந்த போட்டியில் கடைசியா சிங்கம் எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டுது. இதுல யார் வெற்றி பெற்றதுன்னு கேட்டா, ஒவ்வொரு போட்டியிலும் ஒருத்தர் வெற்றி பெற்றாங்க. அதாவது கழுகால அழகா பறந்து வேகமா போக முடியும், யானை தன்னோட பலத்தால மற்ற விலங்குகளை ஜெயிக்க முடியும், சிறுத்தையால வேகமா ஓட முடியும், ஒட்டகச்சிவிங்களால உயரமான மரத்துல இருக்கக்கூடிய கிளைகளை கூட, அதாவது செடி கொடிகளை கூட சாப்பிட முடியும். இதனால யாருக்கு திறமைன்றது சொல்றத விட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமை இருக்கு. அந்த திறமையை வச்சு நம்ம காட்டில் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த திறமையை வச்சு தான் நம்ம வாழணும். அதனால கடவுள் படைச்சதை நம்ம ஒற்றுமையாக வாழ்கிறதுக்காக தான். இல்லை யார் பெரியவன்னு சண்டை போகிறத விட நம்மளுக்கு இருக்கிற திறமையை வச்சு நம்ம வாழணும். இது போல் தான் குழந்தைங்களே, இவங்க கருப்பாக இருக்காங்க, வெள்ளையாக இருக்காங்க, உயரமாக இருக்காங்க, குள்ளமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்காம
யாருக்கு என்ன திறமை இருக்கு அந்த திறமை மூலிமா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். இதை தான் இந்த சிங்கம் சொல்லுது. நன்றி குழந்தைகளே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் இது போல நல்ல நல்ல கதைகள் உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து சந்தோஷப்பட முடியும். நன்றி குழந்தைகளே. தேங்க்யூ.